Hi guys. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் VM kernel adapters. இந்த டாபிக் வந்துட்டு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து VM kernel adapter. What is VM kernel adapter? அதன் மூலமா நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு என்வரான்மெண்ட்ல நீங்கள் ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். இது ஒரு L3க்கான ஒரு டாபிக் இது, சரிங்களா? இன்டர்வியூ கொஸ்டின் L2 L3 ரெண்டு பேருக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் VM kernel adapter, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சரி guys, அந்த VM kernel adapter நீங்கள் லைவாக எங்கே பார்க்கலாம்னா ESXi ஹோஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ESXi செலக்ட் பண்ணிக்கோங்க, கன்ஃபிகர் போங்க. கன்ஃபிகர் போனீங்கன்னா there is ஆப்ஷன் கால்ட் virtual switch VM kernel adapters. இருக்கு இல்லையா? VM kernel adapter ஒரு காலம் இருக்கு. இங்கே தான் VM kernel adapters இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து படிக்க போறோம், இப்போ பார்க்க போறோம். Whenever we add the ESXi host into the cluster, it will automatically create the management network. நோட் பண்ணிக்கோங்க. இந்த VMK0 அப்படிங்கிறது என்னன்னா, இது நம்ம கிரியேட் பண்ணல, சரிங்களா? இந்த இது வந்து நம்ம கிரியேட் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆனது. IP 192.168.2.20 இதோட ஐபி வந்து ESXi ஐபி. நீங்க ஒரு ESXi கான்ஃபிகர் பண்றப்ப F2 பிரஸ் பண்ணி ஐபி கான்ஃபிகர் பண்ணுவீங்களா, மேனேஜ்மெண்ட் ஐபி, அந்த ஐபி தான் இது, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க மேனேஜ்மெண்ட் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த ESXi நீங்க vCenter ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் VM kernel adapter. இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது கைஸ். நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். VMK0 மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு VM kernel adapter ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு ESXiயும் இன்னொரு ESXiயும் கம்யூனிகேட் ஆகுறதுக்கு இந்த நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். அது இல்லாம இந்த ESXiயும் vCenterம் கம்யூனிகேட் ஆகுறதுக்கு இந்த நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. இது பாருங்க, டிவைஸ் வந்து VMK0, நெட்வொர்க் லேபிள் வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க், ஸ்விட்ச் 0ல இருக்கு, ஐபி அட்ரஸ் இந்த ESXiயோட ஐபி அட்ரஸ், சரிங்களா? ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல நீங்க நிறைய இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். ஸோ VM kernel adapterல 2 VM kernel adapter இருக்கு. லைக் vMotion adapter இருக்குது, ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் அடாப்டர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும், நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஃபைன். அப்போ புதுசாக ஒரு VM kernel நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து vMotion பண்ணணும். எனக்கு இது ஒரு விர்ச்சுவல் மிஷின், சரிங்களா? இந்த விர்ச்சுவல் மிஷினை ஐ வாண்ட் டு vMotion அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு ESXi ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ESXi ஹோஸ்டுக்கு டவுன் டைம் இல்லாம மைக்ரேட் பண்றதுக்கு பேர் தான் vMotion. ஸோ அந்த vMotion பண்ணணும் அப்படின்னா நமக்கு vMotion நெட்வொர்க் இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. அந்த vMotion நெட்வொர்க் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது அந்த VM kernel adapter தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம், சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் ரைட் கிளிக் பண்ணி நான் மைக்ரேட் கொடுக்குறேன். மைக்ரேட் கொடுக்குறப்ப எனக்கு 2 ஹோஸ்ட் இருக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஹோஸ்ட்ல இருக்குன்னா ESXi 02ல இருக்குது. I'm going to migrate this VM to 02 from 01. இப்போ நான் 01 செலக்ட் பண்றேன். எனக்கு என்ன எரர் வருது? There are compatibility issue that need your attention. ஷோ டீடைல்ஸ் போனீங்கன்னா என்ன பிரச்சனை அதுவே சொல்லிடும். The vMotion interface is not configured or misconfigured on source host and destination host. இங்க பாருங்க, the vMotion interface is not configured on destination host. அது ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்க மைக்ரேட் பண்ணணும், vMotion பண்ணணும் அப்படின்னா we have to create the vMotion network. அந்த vMotion network கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களால மைக்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் you cannot migrate. இந்த எரர் வரும். not configured source host. சோர்ஸ்னா நம்ம எங்க இருந்து மைக்ரேட் பண்றோமோ அது சோர்ஸ். டெஸ்டினேஷன்னா எங்க கொண்டு போக போறோம் அதுதான் டெஸ்டினேஷன்.
சரியா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க சோர்ஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்ம விஎம் பாத்தீங்கன்னா எந்த ஹோஸ்ட்ல இருக்கோ அதான் சோர்ஸ் ஹோஸ்ட். இந்த டிபிவிஎம் ஒரு விஎம் இருக்குது. இந்த விஎம்மோட ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ESXi 02ல இருக்கு. அப்ப இது சோர்ஸ் ஹோஸ்ட். நம்ம 02ல இருந்து 01க்கு மைக்ரேட் பண்ண போறோம். ஸோ 01 இஸ் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட். அப்ப இந்த சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். இருந்தாதான் அந்த விஎம் மைக்ரேட் ஆகும். ரெண்டுக்கும் பை டிஃபால்ட்டா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மூலம் கம்யூனிகேஷன் இருக்குது. பட் ஒரு விஎம் மைக்ரேட் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். we need to facilitate the communication between source host and the destination host. அப்பதான் நம்மளால ஒரு விஎம் மைக்ரேட் பண்ண முடியும். இது ஒரு vMotionக்கான இன்டர்வியூ கொஸ்டின் இது. சரிங்களா? இன்டர்வியூல 100% கேட்கக்கூடிய கொஸ்டின், வாட் இஸ் vMotion? எனக்கு ஒரு vMotion ஃபெயிலியர் ஆகுது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த இன்டர்வியூ யாரும் அட்டெண்ட் பண்ணா தெரியும் இந்த கொஸ்டின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் vMotion ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீரெக்வசிட் என்ன அப்படின்னா, vMotion நெட்வொர்க் கிரியேட் ஆகணும். சோர்ஸ்லயும் இருக்கணும், டெஸ்டினேஷன்லயும் இருக்கணும். ரெண்டுலயுமே vMotion நெட்வொர்க் இருக்கணும். அந்த vMotion நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஸோ கரண்டா ஐம் ஃபேசிங் த இஷ்யூ, vMotion நெட்வொர்க் இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு இஷ்யூ வருது. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் த vMotion நெட்வொர்க். ஓகே, ஸோ எப்படி கிரியேட் பண்றது? அந்த ESXi ஹோஸ்ட் போயிட்டு சோர்ஸ்லையும் கிரியேட் பண்ணணும், டெஸ்டினேஷன்லையும் கிரியேட் பண்ணணும். பாருங்க, சோர்ஸுமே எம்டியா இருக்கு, எந்த ஒரு நெட்வொர்க் இல்ல. டெஸ்டினேஷன் ரெண்டுமே ESX02 ரெண்டுமே வந்து 01 02 ரெண்டுலயுமே வந்து ஒன்லி மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அடாப்டர் மட்டும் தான் இருக்குது, வேற எந்த அடாப்டர் இல்ல. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் vMotion நெட்வொர்க் அடாப்டர். சரிங்களா? ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ண பார்க்கும். அது கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பிசிக்கல் நெட்வொர்க் இருக்கணும். நான் அதை கான்செப்ட் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு ESXi ஹோஸ்ட் இருக்குன்னா அந்த ESXi ஹோஸ்ட்ல மல்டிபிள் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். அல்லது இது வந்து நெட்வொர்க் போர்ட், நிக் போர்ட். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு சர்வர்ல, ரேக் சர்வர்ல நிக் போர்ட் வந்து எப்படி இருக்கும்னு. பட் அகைன் ஐ அம் ஷோவிங் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரோட ரியர் வியூ. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. இந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து யூசிங் ஃபார் ஐடி ரேக் பர்பஸ், இந்த ஈத்தர்நெட் போர்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். எனக்கு இன்னும் ஈத்தர்நெட் போர்ட் வேணும், அந்த பெஸ்ல எடுத்துட்டு ஐ கேன் இன்சர்ட் PCIe ஸ்லாட். ஓகே, ஸோ இப்போ கமிங் டு த இது ஒரு ரேக் சர்வர்னு வச்சுக்கோங்க. இதுல 6 ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடக்ஷன்ல எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிடுறேன். 6 ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு போர்ட்டை நிக் நேமிங் பண்ணி அத மேனேஜ்மெண்ட் போர்ட்னு சொல்லுவாங்க. இது நிக் 0, நிக் 1 2 3 4 5 மொத்தம் 6 நிக் இருக்கு. 6 நிக்னா பிசிக்கல் நிக். ஓகே, இந்த பிசிக்கல் நெக்ல we are going to configure the network adapter. சரிங்களா? நம்ம அந்த விஎம் அடாப்டர் இந்த பிசிக்கல் நெக்ல கான்ஃபிகர் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற இது வந்து விஎம் நிக் 0ல கான்ஃபிகர் ஆயிருக்கு. நம்ம 0 1 ரெண்டையுமே வந்து நிக் டீமிங் பண்ண போறோம். நிக் டீமிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஒரு நெட்வொர்க் டவுன் ஆனா அந்த நெட்வொர்க் ஃபுல்லா ஒர்க் ஆகிடும். தட் இஸ் கால் நிக் டீமிங். நிக் டீமிங் பண்ணிடுவோம். இது ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நிக் டீமிங் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு நெட்வொர்க். இது ரெண்டையுமே வந்து vMotionக்கு பண்ணுவாங்க. இது மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். செகண்ட் நெட்வொர்க் அடாப்டர் vMotionக்கு கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ESXi VM கம்யூனிகேஷனுக்கு. அப்புறம் இன்னொன்று இருக்குது அப்படின்னா அதை FT கூட பண்ணிக்கலாம். FTனா ஃபால்ட் டாலரன்ஸ். இல்லை இன்னொன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வேற பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஐஸ்கசி ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பை டிஃபால்ட்டாக இதை மட்டும் பார்த்துக்கலாம். 3 நெட்வொர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பிசிக்கல் நெட்வொர்க்ல
6 நெட்வொர்க் மினிமம் இருக்கும். அதுல முதல் 2 நெட்வொர்க் வந்து மேனேஜ்மெண்டா வச்சுப்பாங்க. செகண்ட் 2 இது வந்துட்டு விமோஷன் வச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுப்பாங்க. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு, இதை விட்டுருங்க. we are going to create the vMotion network. NIC 2.3ல இந்த vMotion network வந்து கிரியேட் பண்ண போறேன். சரி, எஸ் இது 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 லாஜிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க இந்த நெட்வொர்க் பிசிக்கல் நிக் அசைன் பண்ணீங்கன்னா அந்த நிக் மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு vMotion பண்ண போறேன் வச்சுப்போம். இப்போ EX1ல இருந்து 2க்கு ஒரு vMotion பண்றேன் அப்படின்னா எனக்கு டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, இந்த vMotion நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இதுல இருக்க VM வந்து எங்க இருந்து மைக்ரேட் ஆகும், இந்த vMotion நெட்வொர்க்ல இருந்து மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகி இங்க இருக்கிற vMotion நெட்வொர்க் மூலமா அந்த ESXக்கு உள்ள வரும். புரியுதுங்களா? இது எதுக்காக வந்து தனித்தனி நிக்ல வந்து இதை கான்ஃபிகர் பண்றாங்க அப்படின்னா, முக்கியமா ஒர்க்லோட கம்மி பண்றதுக்காக. சரி, நீங்க ஒரே பிசிக்கல் நிக்ல இது எல்லாமே பண்ணிடலாம். நீங்க ஒரே பிசிக்கல் நெட்ல மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கையும் வச்சுக்கலாம், vMotion நெட்வொர்க்கையும் வச்சுக்கலாம். பட் அப்படி நீங்க வச்சீங்கன்னா ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தியாயிரும், ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிரும். இது பண்ணலாம், ஆனா ப்ரொடக்ஷன்ல பண்ண மாட்டாங்க. இன் ப்ரொடக்ஷன் there will be a separate NIC for vMotion. vMotion செப்பரேட் நிக் இருக்கும், மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் செப்பரேட் நிக் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குமோ அதை இப்போ நான் பண்ண போறேன். ஸோ லெட் மீ கிரியேட். இப்போ நான் ESX01ல எனக்கு எதுவுமே நிக் இல்லை, ஒரே ஒரு VMK0 தான் இருக்கு. நீங்க விர்ச்சுவல் சுவிட்ச்ல போய் பார்த்தாலும் தெரியும், விர்ச்சுவல் சுவிட்ச்ல ஒரே ஒரு சுவிட்ச் இருக்குது, ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்ல சுவிட்ச் 0 இருக்குது. தென் VMKernel அடாப்டர்ல VMK0 ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்ல இருக்குது. பிசிக்கல் அடாப்டர்ல எனக்கு நான் ஆல்ரெடி 8 அடாப்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன், ஒன் ஆஃப் த பிசிக்கல் அடாப்டர் ஐம் கோயிங் டு யூசிங் அஸ் அ VMK அடாப்டர். இப்போ இதுல VMNIC 0 வந்து நான் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வச்சுக்கிட்டேன். VMNIC 1 வந்து எகைன் அதையும் நான் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வச்சுக்கிற போறேன். நான் VMNIC 2ல வந்து ஐம் கோயிங் டு கான்ஃபிகர் vMotion நெட்வொர்க் அடாப்டர், vMotion VMK அடாப்டர், VMNIC 2ல. சரியா? அதான் வச்சுக்கோ. VMNIC 2ல கரண்டா பாத்தீங்கன்னா there is no switch assignment, எதுவுமே அசைன் ஆகல. நல்லா பாத்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம சுவிட்ச் அசைன் பண்ண பிறகு இந்த இடத்துல சுவிட்ச் காமிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சுவிட்ச் காமிக்கும். இந்த இடத்துல VMK1 இருக்கு இல்லையா, VMK0ன்னு VMK0 இருக்குல்ல, VMK1 வரும். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் த அடாப்டர். ஸோ VMK அடாப்டர் போயிட்டு ஆட் நெட்வொர்க்கிங் நான் பண்றேன். ஒரு vMotion நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்றது, இது வந்து L3 ஆக்டிவிட்டி. பட் இன்டர்வியூல கேட்பாங்க, L2 L3 ரெண்டு பேருக்கு கேட்பாங்க. பட் இது L3 ஆக்டிவிட்டி. ஸோ VMK அடாப்டர் போறேன், ஆட் நெட்வொர்க்கிங் போறேன். இதுல vMkernel நெட்வொர்க் அடாப்டர் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு நியூ சுவிட்ச் கொடுத்துட்டு சுவிட்ச் வந்து நியூ சுவிட்ச் கொடுக்குறேன். சரியா? ஆல்ரெடி சுவிட்ச் 0 வந்து இருக்குது. இப்போ நான் கிரியேட் பண்ணா சுவிட்ச் 1 வந்து கிரியேட் ஆகும். ஸோ நியூ சுவிட்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போறேன். அன்கிளைம்ட் அடாப்டர்ஸ், இந்த அடாப்டர்லாம் யூஸ் ஆகாம இருக்குது. இதை நல்லா பாருங்க. இதுல வந்து பிசிக்கல் அடாப்டர் VMNIC 0 இருக்கு பாத்தீங்களா, இந்த VMNIC 0 வந்து இங்க காமிக்கல. ஏன் இங்க VMNIC 0 காமிக்கல? அந்த VMNIC 0 ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்ப அது தவிர்த்து மித்த எல்லா அடாப்டரும் காமிக்குது. 1 2 3 4 5 6 வரை காமிக்குது. ஐம் கோயிங் டு செலக்ட் VMNIC 2. ஸோ VMNIC 2 என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ணி ஆக்டிவ் அடாப்டர் கொண்டு வர போறேன். VMNIC 2 நான் மூவ் டவுன் பண்ண போறேன். VMNIC 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
கனெக்ட் ஆச்சா? சார் இது VLAN ப்ராசஸ் மாதிரிங்களா சார்? இல்ல VLANக்கு இல்ல. இந்த VMNIC அப்படிங்கிறது பிசிக்கல் நெட்வொர்க் சொன்னேன் இல்லையா? இந்த பிசிக்கல் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் தான் நான் இங்க இந்த vMotionக்கு அசைன் பண்ண போறேன். இப்ப போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இதுல இது vMotion நெட்வொர்க் தானே. இப்ப vMotion நீங்க செலக்ட் பண்ணுங்க. சரியா? இந்த இடத்துல VLAN கொடுத்தா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவை இதுல வந்து ப்ரொடக்ஷன்ல VLAN இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். இதுல பாருங்க நிறைய நெட்வொர்க் இருக்குது. ஃபால்ட் டாலரன்ஸ், மேனேஜ்மெண்ட், vSAN, அப்புறம் என்ன முக்கியமா இது ரெப்ளிகேஷன்லாம் இருக்குது. இதுல ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறது FTP ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த FTVMக்கு இந்த இது எனேபிள் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கு. vSAN அப்படிங்கிறது vSAN கிரியேட் பண்றதுக்கு தனியா ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இது. ஸோ இப்போ vMotion தான் பண்ண போறோம். ஸோ லெட் மீ செலக்ட் vMotion. ஸோ நெக்ஸ்ட் போறேன். அந்த vMotionக்கு ஒரு IP அட்ரஸ் கொடுக்கணும். சரிங்களா? சேம் சீரிஸா இருக்கணும். நம்ம வந்து ESXக்கு IP வந்து 192.168.2.20 கொடுத்துருக்கோமா? ஸோ இப்போ 2.51 அப்படின்னு கொடுக்குறேன். சப்நெட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். சப்நெட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 255.255.255 அந்த ESXல என்ன சப்நெட் மார்க்கோ அதே கொடுத்துக்கோங்க. கேட்வே எடுத்துக்கிச்சு, IP அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. DNS IP வந்து அந்த ESXல இருக்க சேம் 2.10 எடுத்துக்கிச்சு. தென் நெக்ஸ்ட் அடாப்டர் நான் அசைன் ஆகல. ஃபினிஷ் கொடுத்துறேன். ஸோ எனக்கு VMConnect அடாப்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் VMConnect அடாப்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பட் பிசிக்கல் அடாப்டர்னும் வந்து நான் வந்து மேப் பண்ணல. இதில் பாருங்க சுவிட்ச் 0 அப்படிங்கிறது பிசிக்கல் அடாப்டர் VMX 0ல காமிக்குதா? VMX 0ல பிசிக்கல் அடாப்டர் இருக்குது. சுவிட்ச் 1ல வந்து பாருங்க நோ பிசிக்கல் நெட்வொர்க் அடாப்டர். நம்ம இன்னும் அசைன் பண்ணவே இல்லை. பட் அசைன் பண்ணாதான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. சரியா? ஸோ எப்படி அசைன் பண்றது? மேனேஜ் பிசிக்கல் அடாப்டர் போனீங்கன்னா இங்க வந்து நம்ம VMNIC 2 வந்து என்ன பண்ண போறோம்? அசைன் பண்ண போறோம். ஸோ இந்த VMNIC 2 ஆக்டிவ் அடாப்டர் நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த VMNIC 0 வந்து இந்த VMNIC 0 வந்து பாருங்க VMNIC 2 வந்து அசைன் ஆயிடுச்சு. VMNIC 0 அசைன் ஆயிருக்கு, இங்க VMNIC 2 அசைன் ஆயிருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து மாத்தாம விட்டுருக்கேன். ஸோ இதுல வந்து VMConnect கொடுக்காம நம்ம vMotion கொடுக்கணும். நீ ட்ரை
நான் அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு முதல்ல கிரியேட் பண்றேன். இங்க நெட்வொர்க் லேபிள் இருக்கு இல்லையா, இந்த லேபிள் நேம் வந்து நீங்க மாத்தணும். இது ரொம்ப முக்கியம். உங்களோட விஎம்எல் அடாப்டர் நேம் கரெக்டா இருக்கணும். நேம் தப்பா இருந்துச்சாலும் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. எகைன் நான் முதல்ல கொடுத்துக்கிறேன். ஹலோ, எஸ் சார். Can you check with Deepak Das? Actually, I'm on another call. Deepak Das or Pratik? Deepak Das or Pratik? Okay, நான் வந்து போர்ட் மறுபடியும் உங்களுக்கு நெட்வொர்க் அடாப்டர் கிரியேட் பண்றத பத்தி காமிக்கிறேன். ஏன்னா தப்பா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த நெட்வொர்க் லேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விமோஷன் இருக்கணும். அப்பதான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேபிள் பக்காவா இருக்கும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. லைக் கரெக்டா இருக்கணும். தப்பா இருந்துச்சுன்னா நமக்கு விமோஷன் நடக்காது. ஸோ தப்பா இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே நடக்காது. ஸோ அதனால நெட்வொர்க் கரெக்டாக கிரியேட் பண்ணணும். ஸோ லெட் மீ கிரியேட் அகைன். நான் எப்படி இன்னொரு கிரியேட் பண்ணுறது பாருங்க. ஸோ விஎம்எல் அடாப்டர் போங்க, ஆட் நெட்வொர்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஸோ விஎம்எல் அடாப்டர் கொடுங்க. இதில் நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் புதுசாக ஒரு சுவிட்ச் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது அடாப்டர் நெட்வொர்க் அசைன் பண்ணணும். நம்ம இதுக்கு அடுத்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஏதோ நெட்வொர்க் அசைன் பண்ணல, அதான் இங்கே வார்னிங் காமிக்குது. ஓகே கொடுத்துக்கோங்க. இதுல நெட்வொர்க் லேபிள் வந்துட்டு கண்டிப்பா விமோஷன் இருக்கணும். நம்ம விமோஷன் தான் கிரியேட் பண்றோம். ஐபி பாருங்க, உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோமோ அந்த ஐபி கொடுத்துருக்கோம். 2.51 கொடுத்தோம். டிஃபால்ட் கேட்வே அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. டிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. எஸ், ரிமெம்பர் தட் இந்த ஐபி சீரிஸ் வந்து உங்க இஎஸ்எக்ஸ்ல என்ன ஐபியோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் எல்லாமே உங்க இஎஸ்எக்ஸ் என்ன யூஸ் பண்ணுதோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நெட்வொர்க் கிரியேட் ஆயிரும். நெட்வொர்க் கிரியேட் ஆயிடுச்சு. பட் எந்த ஒரு நெட்வொர்க் அடாப்டர் அசைன் ஆகல. இது எங்க பார்க்கலாம்னா இந்த விஎம் சுவிட்ச் இருக்குல்ல, இங்க பார்க்கலாம். இதுல நோ பிசிக்கல் அடாப்டர் அசைன்டு. ஸோ அப்போ நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் பிசிக்கல் அடாப்டர் கொடுத்தீங்கன்னா விஎம்னிக் 2, நான் அந்த விஎம்னிக் 2 தான் வந்து I'm going to assign. சரியா, இந்த VMNIC 2 தான் I'm going to assign as a vMotion network. So VMNIC 2 நான் செலக்ட் பண்றேன், ஓகே கொடுக்குறேன். இதை வந்து ஆக்டிவ் அடாப்டர் கொண்டு வாங்க சார். இது 7.0ல சில ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கும், 8.0ல சில ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபைன், again I'm showing மேனேஜ் பிசிக்கல் அடாப்டர் போங்க, VMNIC 2 செலக்ட் பண்ணிட்டு மூவ் டவுன் கொடுங்க, ஆக்டிவ் அடாப்டர்ல கொண்டு வரணும். ஓகே, ஆக்டிவ் அடாப்டர் கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து இங்க அசைன் ஆயிரும். அசைன் ஆயிடுச்சா? ஃபைன். அதே போல 0.2லையும் பண்ணணும். 0.2லையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் தான் இருக்குது, ஒரே ஒரு விஎம் அடாப்டர் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. நம்ம அதை இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா சேம் விஎம் அடாப்டர் போயிட்டு ஆட் நெட்வொர்க்கிங், விஎம் அடாப்டர், நெக்ஸ்ட் நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேட்டா கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்
இதுல அங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் கொடுக்கணும். சரி, இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் பக்காவா இருக்கணும். இந்த நேமிங் வந்து ஸ்டாண்டர்ட் தப்பா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் விமோஷன் நடக்காம போயிடும். நேமிங் ஸ்டாண்டர்ட் பக்காவா இருக்கணும். விமோஷன் நெட்வொர்க் லேபிள் வந்து பக்காவா இருக்கணும். சர்வீஸ் விமோஷன் சர்வீஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஐபி 2.251. சரி, 51 அங்க கொடுத்தோமா, 52 கொடுத்துக்கிறேன். அந்த சுவிட்சுக்கு அசைன் பண்ற ஐபியா சார் நம்ம? சுவிட்சுக்கு இல்ல, நெட்வொர்க்குக்கு அசைன் பண்ற ஐபி. இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த விமோஷன் நெட்வொர்க், இதுக்கு அசைன் பண்ற ஐபி. சுவிட்ச், அந்த சுவிட்ச் அப்படிங்கிறது விர்ச்சுவல் சுவிட்ச். ஓகே, சுவிட்ச் நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம், நெட்வொர்க் மைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து விர்ச்சுவல் சுவிட்ச். நம்ம கொடுக்குற ஐபி புரியல? போர்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஐபி. ஆமா, அந்த நெட்வொர்க் போர்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஐபி கம்யூனிகேட் பண்றதுக்காக. சோ இப்போ அகைன் நான் VMware அடாப்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் ஆயிடுச்சு. விர்ச்சுவல் சுவிட்ச் போய் பார்த்தோம்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பட் பிசிக்கல் அடாப்டர் அசைன் ஆகல. ஸோ மேனேஜ் பிசிக்கல் அடாப்டர் போயிட்டு ஐ கேன் அசைன் அகைன் 0 இந்த 2 அசைன் பண்றேன். இந்த மூவ் டவுன் கொடுத்து ஆக்டிவ் அடாப்டர் கொண்டு வந்துங்க. இப்போ பிசிக்கல் அடாப்டர் அசைன் ஆகும். ESXi யோட பிசிக்கல் மெஷின் அந்த போர்ட்டுக்கு நம்ம அசைன் பண்றோமா சார்? ஆமா, அந்த பிசிக்கலா இருக்கு இல்லையா நிக் போட்டு, அதுக்கு அசைன் பண்றது. இப்ப பிசிக்கல் அடாப்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இங்க அசைன் ஆயிருக்க தெரியும். தெரியுதா? VMNIC 0ல சுவிட்ச் 0 இருக்கு, VMNIC 2ல சுவிட்ச் 1 இருக்குது. இங்க அசைன் ஆயிருக்கு. இப்ப இந்த VM நான் மைக்ரேட் பண்ணா மைக்ரேட் ஆகும். இப்ப ட்ரை பண்ணி பார்க்கவா? இது ரைட் கிளிக் பண்ணிட்டு மைக்ரேட்னு கொடுத்தோம்னா சேஞ்ச் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் 02ல இருக்கு VM ஆரிஜின்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த VM எங்க இருக்கு? ESX 02ல இருக்கு. we are going to migrate 01. இப்ப பாருங்க, compatibility check succeeded ன்னு வருது. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? compatibility check வந்து பிரச்சனை வந்துச்சு. லைக் சோர்ஸ் டெஸ்டினேஷன் வந்து கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு. இப்ப we successfully created the vMotion network. ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சக்சீட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க மைக்ரேட் பண்ணா மைக்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தனா இப்ப VM கீழே பாத்தீங்கன்னா VM மைக்ரேட் ஆகும். இந்த ஆகுதா? ப்ரொடக்ஷன்ல இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? இது ஆல்ரெடி எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க போய் எதுவுமே கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கேயுமே கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இஃப் சப்போஸ் ஏதாவது புதுசா ஒரு விசென்டர் போடுறாங்க அப்படின்னா நீங்க தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் காமிக்கிறது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் காமிக்கிறேன். இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். நீங்க இதை ஜஸ்ட் மேனேஜ் பண்ணா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் எல்லாமே இருக்கும். பட் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க கையில ஒரு 10 ESX கொடுத்துட்டாங்க. இதை டேட்டா சென்டர்ல வச்சு நீயே எனக்கு ஒரு 10 ஹார்ட்வேர் கொடுத்து எனக்கு ஒரு விசென்டர் போட்டு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி கொடு, செட்டப் கிரியேட் பண்ணி கொடுன்னா உங்களால பண்ண முடியணும். அப்படி நீங்க அதை பண்ண முடியலைன்னா நீங்க VMware கத்துக்கலன்னு அர்த்தம். இந்த கிளாஸ் முடிகிறப்ப உங்க கையில ஒரு ஹார்ட்வேர் கொடுத்து உங்க கையில ஒரு ஹேண்ட்ஓவர் கொடுத்துட்டேன். இதை நீங்க வந்து இந்த ஹார்ட்வேர்ல ESX இன்ஸ்டால் பண்ணி விசென்டர் போட்டு அது விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா உங்களால பண்ண தெரியணும். அப்ப டாப் டு பாட்டம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தெரியணும். இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சாதான் உங்களால ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஆப்ரேஷன்ஸ்னா என்னன்னா, இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது இந்த மாதிரி புதுசா கிரியேட் பண்றது, ஆப்ரேஷன்ங்கிறது அதுல ஏதாவது இஷ்யூ வந்தா பாக்குறது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க தெரிஞ்சாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் மைக்ரேட் ஆயிடுச்சு. யூ கேன் see the virtual machine host name 01ல இருக்கா? 02ல VM போங்க, நோ VM இருக்காது, நோ VM ஃபவுண்ட். 01ல போனீங்கன்னா இந்த WinDB அப்படிங்கிற VM வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. இப்போ எகைன் எனக்கு வந்து இதுல வந்து லோட் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு இது வந்து ஃபுல்லா ரிசோர்ஸ் ஃபுல்லாக போகுது, திருப்பி எனக்கு இங்க கொண்டு வரணும்னா எஸ் யூ கேன் ரீமைக்ரேட். இப்போ இங்க DRS எனேபிள் ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது மைக்ரேட் பண்ணும். DRS வந்து டிசேபிள் ஆயிருந்தா சம்டைம்ஸ் DRS வந்து டிசேபிள் ஆயிருக்கும். என்ன ரீசனுக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க, விசென்டர் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல DRS ஃபீச்சர் கிடையாது. DRS எனேபிள் பண்ண முடியாது. அந்த மாதிரி சினாரியோ நம்ம மேனுவலா தான் மைக்ரேட் பண்ணி ஆகணும். நோட் திஸ் பாயிண்ட். விசென்டர் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல DRS ஃபீச்சர் நாட் அவைலபிள். நீங்க மேனுவலா தான் மைக்ரேட் பண்ணணும். ஆனா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ல ஸ்டாண்டர்ட் விசென்டர் இருக்காது.
என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ் தான் இருக்கும். ஸோ ஏதாவது காஸ்ட் கட்டிங் பண்றதுக்கு வேணா இது லேப்ல ஏதாவது வச்சிருக்கலாம். மற்றபடி நீங்க விஎம் நீங்க மேனுவலா மைக்ரேட் பண்ணாலும் சரி, அது டிஆர்எஸ் வச்சு மைக்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு ESX ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ESX ஹோஸ்ட் மைக்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த vMotion நெட்வொர்க் தேவை. ஸோ கான்ஃபிகர் போயிட்டு இந்த நெட்வொர்க் கண்டிப்பா தேவை. நெட்வொர்க் இல்லை அப்படின்னா நம்மளால மைக்ரேட் பண்ண முடியாது. இப்ப பேக்கெண்ட்ல என்ன, இப்ப நான் மைக்ரேட் பண்றப்ப பேக்கெண்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப நான் நியூ ஒன்று கிரியேட் பண்றேன். இது ஒரு ESXi 1, இது ESXi 2. இப்போ ESXi 2ல இருந்து தான் VM மைக்ரேட் பண்ணோம். இதுல இந்த மாதிரி ஒரு VM இருக்குது. ஸோ அது மாதிரி அடாப்டர் ஸோ நெட்வொர்க் அடாப்டர் நெட்வொர்க் அடாப்டர் எல்லாமே சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். ரைட்டா? இதை வந்து டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இது வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். சரியா? இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல நம்ம என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணிருக்கோம்? 192.168.2.20 கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இது ஒரு மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். இது நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்கோம்? 192.168.2.21. இந்த ESXi 1ம் ESXi 2 இந்த ரெண்டும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ஐபி மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகே, இப்ப நான் ஒரு VM மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து இந்த ஐபி மூலம் மைக்ரேட் பண்ண முடியாது. அப்ப அது செப்பரேட்டா vMotion நெட்வொர்க் நான் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த நிக்ல I'm going to configure vMotion network. அதுக்கு ஒரு ஐபி கொடுக்குறேன். என்ன ஐபி கொடுக்குறேன்? 192.168.2.51 கொடுக்குறேன். 51 52 கொடுக்குறேன். இதுக்கு வந்துட்டு சேம் இதுல vMotion network கிரியேட் பண்றேன். 192.168.2.51 கொடுக்குறேன். இப்ப நான் ஒரு VM மைக்ரேட் பண்றேன் அப்படின்னா அது இந்த கேபிள் மூலமா இந்த டேட்டா இங்க வந்து சுவிட்ச் மூலமா தென் இங்க ரீச் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்ப ஒரு ESXையும் இன்னொரு ESXையும் விர்ச்சுவல் மிஷின் அந்த vMotion பண்றதுக்கு மட்டும் நம்ம இந்த VM கனெக்ட் அடாப்டர் யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா லோடு பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்லயே நம்ம இதை பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா அப்படியே உட்காந்துரும், பெர்ஃபார்மன்ஸ் உட்காந்துரும். ஏன்னா vMotion வந்து நடந்துகிட்டே இருக்கும். vMotion நடக்கிறது டெடிகேட்டடா நெட்வொர்க் இருக்கணும். அப்படி டெடிகேட்டட் நெட்வொர்க் இல்லை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே அடி வாங்கிடும். அதனாலதான் அதுக்கு ஒரு டெடிகேட்டட் நிக் கொடுத்து அந்த நிக்ல ஒரு vMotion IP கான்ஃபிகர் பண்ணி அது மூலமா we are migrating the virtual machines. சார் இப்போ எதுக்கு சார் மைக்ரேட் பண்றோம்? நம்ம ESXi ஹோஸ்ட் வேற ஏதாவது மாத்திரம் புதுசா வருது அப்படின்னா அதை மைக்ரேட் பண்றோம். எதுக்காகலாம் மைக்ரேட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பாப்போம். அதான் இப்போ நம்ம ஏதாவது டவுன் ஆகிற மாதிரி இருந்தா டக்குனு மைக்ரேட் பண்ணி அதுக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, வேற ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம ஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கப் எடுத்து டேட்டா ஸ்டோரேஜ் ஃபுல் புரியல என்னது? EXXi அப்டேட் பண்ணும்போது மைக்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது அந்த EXXi ஃபுல் ஆயிடுச்சு, ரிசோர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா வேற EXXi அதான் பாயிண்ட். ESXiயோட ரிசோர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா DRS வந்து மைக்ரேட் பண்ணும் இல்லையா? அந்த மைக்ரேஷனுக்கு வேணும்.
இல்ல நம்ம மேனுவலா மைக்ரேட் பண்றதுக்கு, அந்த ESXல மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு, லைக் இப்போ இந்த ESXல நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறேன். இந்த ESXல வந்து ஒரு அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை நான் மைக்ரேட் பண்ணணும், பண்ணிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் மோட் போடணும். அப்ப விமோஷன் கண்டிப்பா வேணும் இல்லையா? விமோஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க உங்க ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா விமோஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு விஎம் ஒரு இடத்துல வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ விமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் ஆல்சோ. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல விமோஷன்னா என்ன, அதோட ப்ரீரெக்வசிட் என்ன. இப்போ வந்து ஒன் ஆஃப் த ப்ரீரெக்வசிட் பார்த்துட்டோம். விமோஷனுக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ரீரெக்வசிட் வந்து விமோஷன் நெட்வொர்க் கிரியேட் பண்றது, அந்த விஎம் அடாப்டர் கிரியேட் பண்றது. எஸ் வி டிட் தி சேம். நாளைக்கு கிளாஸ்ல இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணா விமோஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுல டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலாட்டி டவுட் கேளுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொன்னு, சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அது வந்து போக 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 புரியும். இன்னும் ஒரு செகண்ட் திங்கு, நீங்க ஒருக்கா கவனிச்சா போதாது, உங்களுக்கு புரியலைன்னா ரெண்டாவது தடவை நீங்க வீடியோ கவனிக்க கண்டிப்பா பார்க்கணும். பார்க்குறப்ப டெஃபினட்டா அந்த விஷயம் புரியும். அதே மாதிரி புரியலாட்டி நான் எடுத்தது தப்புன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியவே இல்லை, நான் சொன்ன கான்செப்ட் புரியலைன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், செகண்ட் டைம் அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சாகணும். அதே மாதிரி புரியலாட்டி ஒண்ணு உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பு இருக்கும், இல்லை நான் சொல்லி கொடுத்தது தப்பு இருக்கும். சரிங்களா? அப்ப உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு இல்லை நான் சொல்லி தப்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம், இந்த டவுட் இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா கேளுங்க, இல்லை நாளைக்கு கிளாஸ் கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு போய் வீடியோ இன்னைக்கு நைட் அப்லோட் பண்ணிடுற வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ ஒரு இன்னொருக்கா பாருங்க. ஸ்டில் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலாட்டி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எகைன் உங்களை அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். சரியா? ஓகே சார். ஸ்டார்டிங்ல நிக் டீமிங் சொன்னீங்களா சார், அத பத்தி அது நான் இன்னொரு எடுக்கிறேன், கிளாஸ் எடுப்பேன். நிக் டீமிங் வந்து நான் எடுக்கல, கிளாஸ் எடுக்கிறேன் சார். இது டிஆர்எஸ் இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா. இப்போ ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல வந்து ஆட்டோ டிஆர்எஸ் இருக்காதுங்களா சார்? கிடையாது, ஆஃப். அது டிஆர்எஸ் எனேபிள் பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி என்டர்பிரைஸ்ல மட்டும் தான் அந்த ஆட்டோ டிஆர்எஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆமா, நீங்க என்டர்பிரைஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் பண்ணும். ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க தான் மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஓகே. இன்னொரு சார், இப்போ பண்ணியிருக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு ESXல இருந்து இன்னொரு ESX ரெண்டுமே ஒரே இட் மீன்ஸ் ஒரு ஹோஸ்ட், ரெண்டு ஹோஸ்டும் ஒரு சுவிட்ச்ல தான் கனெக்ட்ல இருக்கு. கரெக்ட் தானே சார்? ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் இருக்கிறதால அந்த சுவிட்ச் கான்ஃபிகரேஷன் இப்போ நிக் கான்ஃபிகரேஷன் பண்ணதால விமோஷன் ஆயிடுச்சு. மேபி அனதர் சுவிட்ச்ல இது கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் டிஃபரெண்டா பண்ற மாதிரி இருக்கும்ல சார்? இல்ல சேம் தான், வேற எந்த டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா சுவிட்ச் கனெக்டாலும் சேம் தான், எந்த டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ சார், இப்போ ஒரு டேட்டா ஸ்விட்ச் சார் ஒரு விஎம்க்கு விமோஷன் பண்றதுக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் பண்றோமா, இல்ல இந்த ESXல இருக்கிற எல்லாத்தையும் மொத்த ESXக்கும் நாட் only for ஒரு சிங்கிள் விஎம். ஒன்ஸ் அந்த விஎம் நீங்க அந்த ESXக்கு வந்து நீங்க எஸ்டாப்லிஷ் ஹோஸ்ட்ல தான, ஆமா ஹோஸ்ட்ல தான் அந்த ஹோஸ்ட் நீங்க configuration எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கா பண்ணா போதும், ஓவர் டைம் பண்ண வேண்டியதில்லை. ஓகே சார். ஏன்னா அந்த சிங்கிள் விஎம் மட்டும் நீங்க ரவுண்ட் பண்ணிருக்கீங்களா? சோ அந்த ஒரு டவுட் வந்துச்சு சார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அது எத்தனை விஎம் இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டு எத்தனை விஎம் அதுல இருந்தா கூட அப்படியே மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா கண்டிப்பா. அது வந்து ஆக்சுவலா ஹோஸ்ட்ல கான்ஃபிகர் பண்றதுனால அந்த ஹோஸ்ட்ல இருக்க விஎம் ஃபுல்லாமே அந்த ஐபி எடுத்துக்கிறோமா? ஆமா, அந்த ஹோஸ்ட்ல இருக்க விஎம் எல்லாமே அந்த ஐபி யூஸ் பண்ணிக்கும். ஓகே. இப்போ புதுசா ஒரு ESX உள்ள கொண்டு வரீங்க வெச்சுக்கோங்க, vCentral கொண்டு வரீங்க வெச்சுக்கோங்க, அதுக்கு இன்னொரு ஸ்விட்ச் நம்ம இது பண்ணனும், கான்ஃபிகர் அதுக்கு நீங்க ஒரு vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணனும். ஓகே, அடாப்டர். புரியுதுங்களா? ஓகே எஸ், thank you. அதுக்கு ஒரு பழைய போர்ட்டும் பிளஸ் அந்த இந்த போர்ட்டுக்கும் கான்ஃபிகர் பண்ணுமா? கண்டிப்பா ஒரு நிக் போர்ட் ஃப்ரீயா இருக்கணும், பிசிக்கல் நிக் ஃப்ரீயா இருந்தா பண்ண முடியும். சரியா? நியூ EXXஐ கொண்டு வந்துட்டு பழைய EXXஐ பழைய போர்ட்டும் இதோட புது போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். பழைய போர்ட்னா புரியல. இல்ல பழைய EXXஐ ரெண்டுமே பழசுல ஆல்ரெடி இருக்கு, நீங்க ஏன் கான்ஃபிகர் பண்ண போறீங்க? ஓகே, அந்த vMotion புதுசா vMotion மட்டும் அந்த vMotion இப்ப உதாரணத்துக்கு அகைன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இதுல வந்து 2 ESX இருக்குது, புதுசா இன்னொரு ESX உள்ள ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த ESX நெட்வொர்க் அப்படியே தான் இருக்கு, இதுல எந்த சேஞ்சஸ் கிடையாது. அதுல இதே மாதிரி vMotion கிரியேட் பண்ணனும். சரிங்களா? கிரியேட் பண்ணா கம்யூனிகேஷன் எஸ்டாப்லிஷ் ஆயிரும்.
ஆட்டோமேட்டிக்கா. சார் ஓகேங்களா? ஆக்சுவலா அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு லன் எடுத்துன்னு வந்திருந்தா 4 EXக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி மேப் லன் எங்க பண்றாங்க. உள்ள இருக்கு, லன் எங்க கொண்டு வர்றீங்க சம்பந்தமே இல்லாம? ஆஹா இல்ல சார். அந்த மாதிரி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நெட்வொர்க் அடாப்டர் ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணாலே 4 இருக்கிற அந்த கிளஸ்டர் கீழ இருக்கிற எல்லா ESCக்கும் கான்ஃபிகர் பண்ற மாதிரி. கரெக்ட். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த ESXல நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளஸ்டர் கீழ இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே அந்த vMotion நெட்வொர்க் நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கணும். சோ ப்ரொடக்ஷன்ல ஒவ்வொரு ESX உள்ள ஆட் பண்ண இந்த மாதிரி vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிரியேட் பண்ணிக்கிறப்ப ஆட் பண்ணுவாங்க. சோ தட் அந்த vMotion நடக்கும். ஓகே, புரியுதா இல்லையா? ஓகே சார். இது வந்து ESX கமிஷனிங் ப்ராசஸ் பண்றப்ப பண்ணுவாங்க. நான் சொன்னல கமிஷனிங் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு, அந்த டைம்ல ESX உள்ள ஆட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் மேப் பண்ணிட்டு vMotion எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் இந்த மெயின்டனன்ஸ் மோட்ல இருக்கும். சரியா? ஓகே. சார் இந்த ப்ராசஸ் நேம் என்னதுங்க சார்? vMotion. இதுக்கு பேர் VM kernel adapter creation. vMotion VM Okay, kernel adapter. ஓகே. சோ டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு கேளுங்க. எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? பட் நான் வச்சுக்கோங்க, ஒரு ESXக்கு ஒரு ஒன் டைம் கிரியேட் பண்ணா போதும். அது மூலமா கம்யூனிகேஷன் நடக்கும். எகைன் புதுசா ஒரு ESX உள்ள கொண்டு வரீங்கன்னா அதுலயுமே நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணா அது அந்த ESXல இருந்து நீங்க vMotion பண்ணிக்கலாம். சப்போஸ் கிரியேட் பண்ண விட்டீங்கன்னா vMotion பண்ண முடியாது. பட் இது ஒன் டைம் நீங்க பண்ணியே ஆகணும். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை டைம்னாலும் அதை எந்த VMனாலும் பண்ணிக்கலாம். vMotion பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரோ சொல்லுங்க. ஹலோ. இப்ப கிளாஸ் கோர்ஸ் இந்த மந்த் முடியுமா இல்ல நெக்ஸ்ட் மந்த் முடியுமா ப்ரோ? இந்த மந்த்ல முடிஞ்சிருங்க. இந்த மந்த் எண்ட்ல. ஓகே, தேங்க் யூ. இந்த மந்த் எண்டுக்குள்ள மோஸ்ட்லி முடிஞ்சிடும். அப்படி எக்ஸ்டர்னா கூட நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிஞ்சிடும். பட் மோஸ்ட்லி இந்த மந்த் எண்ட்ல முடிச்சிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் பே பண்ணாதவங்க தயவு செய்து ஃபீஸ் பே